இருக்கிறான். அதனால தான் அவன் அந்த வெள்ளியும் பொண்ணையும் வேணான்னு சொல்ல முடியுது. ஏன்னா எனக்கு அவர் தான் வேணும். அவர் இருந்தால் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதை நீ எடுத்துகிட்டு போ, எனக்கு இதை விட அதிகமாக அவர் எனக்கு தர முடியும். எல்லாத்துக்கும் சொந்தக்காரர், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய அல்லது வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவனுக்கு நேராக என்னுடைய கரங்களை உயர்த்துகிறேன். இந்த கரங்களை உயர்த்துறதை பற்றி சொன்னேன். நம்மளே நிறைய பேருக்கு சொல்லாமல் விட்டுட்டோம் எதுக்காக கரத்தை உயர்த்துறோன்னு. இந்த இந்த அல்லேலியா கூட பாருங்கள், நிறைய வெளியே இருக்க ஜனங்கள்லாம் சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த அல்லேலியா குரூப்பா அப்படின்னு. அவங்க என்ன நினச்சாங்க, சும்மா கூச்சல் போடுற குரூப்பு, ஒன்றும் கிடையாது இதுகிட்ட, வெறும் அல்லேலியான்னு கூச்சல் போடுவாங்க. நம்ம ஆளுங்களும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் ஒரு 3 அல்லேலியா சொல்லுவோம். எதுக்காக அல்லேலியா? எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லுவோம். அவன் பார்க்குறான், ஓ இது அவங்க கோஷம் போல இருக்குது, நம்ம கட்சியில் ஒரு கோஷம் இருக்குது, நம்ம குரூப்பில் ஒரு கோஷம் இருக்குது, அது மாதிரி இது ஒரு கோஷம் போல் இருக்குது, எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லு 3 அல்லேலியா சொல்லுன்னு. அவனுக்கு என்னத்துக்கு அல்லேலியா சொல்கிறான்னு விளங்கலை. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, எந்திரிச்சு நின்று, அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் 9 மணிக்கு நான் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தேன். அல்லேலியா அவன் பார்த்தான், வெளியில் இருக்கவன் பார்க்குறான், இது கண்டிப்பாக அவங்க கோஷம் தான், அதில் ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தாருன்றாரு, அப்புறம் அல்லேலியான்றாரு, இவனும் அல்லேலியான்றான் எல்லாம். அப்போ இவங்க கோஷம், இது வேற ஒன்றுமே கிடையாது நினச்சிட்டு இருக்கான் அவன். இருக்கீங்களா? இது வெறும் கோஷம், இவங்க கோஷம் இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அவனுக்கு தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால தான் நம்மள அல்லேலியா கும்பல்ன்றான். அதனால தான் 112ஆம் சங்கீதம் பாருங்கள், நான் அதுலேருந்து போதிச்சேன். 112ஆம் சங்கீதத்தை ஒரு சீரீஸே போதிச்சிருக்கேன், கேட்காதவங்க கேளுங்க. அதை எல்லாம் யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குது. இப்போல்லாம் எல்லாமே ஃப்ரீயாக போட்டாச்சு, யூடியூப்பில் இருக்குது, போய் கேட்கலன்னா அது உங்கள் பிரச்சனை. 112ஆம் சங்கீதம். இது ஏன் போச்சேன்னா, அந்த முதல் வார்த்தையே அல்லேலியான்ற வார்த்தை தான். தமிழில் ரொம்ப அழகாக வந்துருக்குது, இங்கிலீஷில் சொதப்பிட்டாங்க, பிரைஸ் த லார்ட்னு டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டாங்க. தப்பு ஒன்றும் கிடையாது, அல்லேலியான்றது அர்த்தமே பிரைஸ் த லார்ட் தான். அதனால் அவங்க மொழிபெயர்த்துட்டாங்க, தமிழில் மொழிபெயர்க்காமல் வெறும் அல்லேலியானே போட்டு விட்டான். ரொம்ப நல்லதாக போச்சு. அப்போ முதல்ல ஆரம்பமே எப்படியோ அல்லேலுயா, எல்லாம் சொல்லுங்க அல்லேலுயா. அதுக்கு மீதி வர்றதெல்லாம் இதுக்கு மீதி வர்றதெல்லாம் நல்ல கவனிங்க. இதுக்கு மீதி வர்றதெல்லாம் எதுக்கு அல்லேலுயான்னு வருது. ஸோ நான் வாசிக்கிறேன், நீங்கள் சொல்ல வேண்டியது அல்லேலுயா உங்கள் பொறுப்பு. எப்படி சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். எதுக்கு அல்லேலுயா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். நல்லா சொல்றீங்க. அவன் அல்லேலியா கும்பலா? ஆமா, காரணத்தோட தான் அல்லேலியா சொல்றோம். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். இந்த உலகத்துக்கு நம்மளை அல்லேலியா கும்பல்னு சொல்ற உலகத்துக்கு இது மட்டும் விளங்குச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா சொன்னீங்க அல்லேலியா, நானும் சேர்ந்துக்கிறேன் அல்லேலியான்னு. அவனு சேர்ந்து சொல்லுவான், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் அல்லேலியா. துர்ச்செய்தியை கேட்டாலும் அவன் பயப்படாதிருப்பான் அல்லேலியா. அவன் சத்துரு ஒன்றுமில்லாமல் போகிற வரைக்கும் அவன் விடமாட்டான்றது அல்லேலியான்னுவாங்க. அவங்க இதெல்லாம் விட்டுவிட்டு இவ்வளோ விஷயத்தை வச்சுக்கிட்டு
எல்லாரும் ஒரு 3 அல்லேலியா சொல்லுவீங்களா? பிரியமானவர்களே, ஒரு 3 அல்லேலியா. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்ல முடியுமா அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஏதோ கோஷம் போட சொல்றாரு, இவங்க சரியா போட மாட்டாங்கிறாங்க, எல்லாம் சாப்பிடாம வந்திருப்பாங்க போல இருக்குது. இந்த விஷயத்தை சொன்னா அல்லேலியா தானா வரும். நம்ம தான் உண்மையான அல்லேலியா கும்பல். எதுக்கு அல்லேலியான்னு தெரியலன்னா 112க்கு போயிடுங்க, சங்கீதம் அதை வாசிங்க. எதுக்கு அல்லேலியான்ட்டு, இதுக்கு தான் அல்லேலியா. அல்லேலியான்னு சொல்லிட்டு எதுக்கெல்லாம் அல்லேலியான்றது சொல்கிறான். எங்கள் வீட்டில் இதை எழுதி போட்டிருக்கிறேன் நான். ஏன்னா எதுக்கு அல்லேலியான்னு இந்த அல்லேலியா பிரசங்க எனக்கு தெரியணும் இல்லை போல. இதுக்கு தான் அல்லேலியா. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது, எதுக்கு அல்லேலியான்னு. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஆபிரகாமை போல உங்கள் விசுவாசம் வளருதா? கர்த்தர் மேலே பற்று அதிகமாயிடுச்சுன்னா உலகத்தில் எந்த காரியத்தின் மேலும் பற்று வரவே வராது. ஒட்டும் வராது, பற்றும் வராது. ஒட்டு இருக்காது, பற்று வராது. நல்ல வாழ்க்கை அதுதான். அதுதான் பரதேசிகளுடைய வாழ்க்கை. அதுதான் சரியான ஆபிரகாமின் பிள்ளைகள். நீங்களும் நானும் ஆபிரகாமின் பிள்ளைகள். இந்த உலகத்தில் பரதேசிகளாய் சஞ்சரிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கிறோம் அல்ல, பிச்சைக்காரலாக இருக்கிறோம் அல்ல, எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்கிறோம். இருந்தாலும் எதன் மேலேயும் பற்றோ ஒட்டோ இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆமென். அடுத்த வாரம் வாங்க தொடருவோம் ஆபிரகாம் கதையை. எல்லாரும் எழுந்து நிற்போம்.